Hi everyone, I am Dr. Priyadashni, consultant dermatologist in SKS Hospital, Salem. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மோஸ்ட் காமனாக வரக்கூடிய ஸ்கின் இஷ்யூ ஹேண்ட் எக்ஸிமா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹேண்ட் எக்ஸிமா எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் காமனாக அவங்க அதிகமாக வெட் ஒர்க் அதிகமாக பண்ணுறதுனாலையும் அவங்களோட ஹேண்ட்ஸ் டிட்டர்ஜென்ட்ஸ் கெமிக்கல்ஸ் வெசல் வாஷிங் சோப்ஸ் இதற்கெல்லாம் அதிகமாக அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையும் அவங்களுக்கு ஹேண்ட் எக்ஸிமா ஆர் ஹேண்ட் அலர்ஜி வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு ரொம்ப ஸ்கின் எப்போவுமே ட்ரையாக ஸ்கேலியாக இச்சியாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப சிவியராக போச்சு அப்படிங்கும்போது ப்ளீடிங் இதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. இதுக்கு நீங்கள் மெயினாக யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் ரெண்டு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ப்ளெயினான ரப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நைட்ரேட் க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை மார்க்கெட்டில் விற்கிற சிலிக்கான் க்ளவுஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த 3 க்ளவுவில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் இதுக்கு கூட அலர்ஜி வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் காட்டன் க்ளவுஸ் ப்ளெயின் காட்டன் க்ளவுஸ் போட்டுட்டு அது மேலே இந்த க்ளவுஸ் போட்டும் நீங்கள் வெசல் வாஷ் பண்ணலாம், டிஷ் வாஷ் பண்ணலாம். உங்களோட ஹேண்ட்ஸை எப்போவுமே நீங்கள் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். எனி கமர்ஷியலி அவைலபிள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணி ட்வைஸ் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஹேண்டை சாஃப்டாக மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஹேண்ட் எக்ஸிமாலேருந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.